கோவக்காவே சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி கோவக்காய் மசாலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பெர்ஃபெக்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்தோட ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சோன்னே 1/2 கிலோ அளவுக்கு கோவக்காவை நல்லா கழுவிட்டு சைடெல்லாம் நல்லா வெட்டிட்டு 4ஆ வெட்டி வச்சுருக்கேன். அது ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள், உப்பையும் போட்டு மறுபடியும் ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடிய போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் வெந்துச்சுன்னா கோவக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு பிறகு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா பெரட்டிட்டு மறுபடியும் மூடிய போட்டு 8லேருந்து 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடும். இன்னும் நல்லா ரோஸ்ட்டாக வேணும்னா மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் கைவிடாமல் நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கடைசியாக மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், கை நிறைய பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி 2, 3 பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கோவக்காவே விரும்பாதவங்களுக்கு கூட இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு பெர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நாளைக்கே ட்ரை பண்ணுங்கள்.